ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் போய் ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னாவே நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், எரிச்சலாக வரும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு சில வேலைகள் நம்ம கிச்சனில் போய் தான் பண்ண முடியும். இன்றைக்கி சேனலில் நம்ம எப்படிலாம் நம்மளோட டெய்லி லைஃப்பில் இருக்க கிச்சன் வேலைகளை ஃபாஸ்ட்டாக முடிக்கலான்னு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ரெசிபீஸ்க்கு தேங்காய் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம தேங்காவை உடச்சி துருவி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு டைம் ரொம்பவே அதிகமாகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தேங்காவை துருவி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். தேங்காவை ஃபஸ்ட்டு ஓட்டிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தேங்காய்க்கு பின்னாடி ஒட்டிகிட்டு இருக்க அந்த ப்ரௌன் கலர் தோலையும் கத்தி இல்லைன்னா பீலர் வச்சு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தேங்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 வாட்டி மட்டும் ஓட விட்டு எடுத்துக்கலாம். ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு ரொம்பவே சூப்பரான தேங்காய் பூ ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக துருவும் போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி சாஃப்டான தேங்காய் பூ இப்போ கிடச்சிருச்சு. இப்போது இந்த தேங்காய் பூவை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சில்வர் டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ நீங்கள் ஸ்பூனில் எடுத்து உங்கள் சமையல் ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச இந்த தேங்காய் பூ பார்த்திங்கன்னா 3 மாதம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லோரும் கண்டிப்பாக இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அட்லீஸ்ட் வாரத்தில் 2 வாட்டியாவது நம்ம இட்லி தோசை மாவு அரைக்க வேண்டியது இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நேரம் மாவு அரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இனிமேல் யாரும் கவலைப்பட வேண்டாம். ரொம்பவே சிம்பிளாக நம்ம இட்லி தோசைக்கு பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் பவுடர் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும். 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் இட்லி தோசை தேவையோ அப்போ ஜஸ்ட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி ஈஸியாக இட்லி தோசை ஊற்றிடலாம். பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் 5 கப் இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த அரிசியும் நான் ஆட் பண்ணலை. வெறும் இட்லி அரிசி மட்டும் 5 கப், அதாவது 1 கிலோ இட்லி அரிசி. 1 கிலோ இட்லி அரிசிக்கு 200 கிராம் தோல் இல்லாத உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி உளுந்து ரெண்டையும் தனித்தனியாக கம்ப்ளீட்டாக கழுவி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஊற வைக்கலாம் வேண்டாம். இப்போது ஒரு காட்டன் துணி விரித்து அதில் நீங்கள் இட்லி அரிசியையும் உளுத்தம் பருப்பையும் தனித்தனியாக காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கணும். சன்லைட் படுற மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஈரம்லாம் காஞ்சிரும். பாருங்கள், நம்மளோட உளுந்தும் அரிசியும் நல்லாவே காஞ்சிருச்சு. நான் 1 கிலோ தான் எடுத்திருக்கேங்கிறதுனால மிக்சியில் தான் கிரைண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் அதிக குவான்டிட்டி அரைக்கிற மாதிரி இருந்தால் மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது நீங்கள் எப்போவுமே உளுத்தம் பருப்பை நல்லா சாஃப்டாக பவுடர் மாதிரி அரைக்கணும். அடுத்து ரைஸை நீங்கள் நார்மலாக அரைச்சா போதும். பாருங்கள், உளுத்தம் பருப்பை நல்லா சாஃப்ட் பவுடராக அரைச்சிட்டோம். அதே மாதிரியே இட்லி அரிசியையும் நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தனியாக வச்சுருக்க உளுந்து மாவை அரிசி மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு சரியான அளவு கிடைக்கும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டன்ட் இட்லி தோசை பேட்டருக்கான பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இந்த பவுடரை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடரில் எப்படி இட்லி தோசை செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு இட்லி தோசை மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை ஒரு 8 to 10 hours மட்டும் அப்படியே விட்டுருங்க. நான் நைட் இந்த மாவை ரெடி பண்ணி மூடி வச்சுட்டேன். காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு நல்லாவே புளிச்சிருந்துச்சு. நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு மாவு அரைச்சா என்ன மாதிரி இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் இந்த மாவும் இருக்குது. இந்த மாவில் நீங்கள் எப்பவும் போல் இட்லி தோசை ஊற்றி பாருங்கள். இட்லி நல்லாவே சாஃப்டாக இருக்கும். தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும்.
ஒரு 10 மினிட்ஸ்னா இட்லி குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளோட இட்லி நல்லா கேக் மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸில் ரெடி பண்ண இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் அமுக்கும்போது நல்லாவே அமுங்குது. இப்போ நான் உங்களுக்கு 2ஆக உடச்சி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். எப்போவுமே உங்கள் கிச்சனில் நீங்களும் இந்த மாதிரி இட்லி தோசை மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே துவரம் பருப்பு குக் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக 2 விசிலில் எப்படி குக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா பருப்பை மட்டும் தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பல்ஸ் மோடில் ஒரு 2 வாட்டி மட்டும் ஓட விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி கொரப்பாக நமக்கு துவரம் பருப்பு கிடச்சிரும். இப்போ இந்த துவரம் பருப்பை நீங்கள் எப்பவும் போல் குக்கரில் வச்சு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப சாஃப்டாக குழைவான பருப்பு உங்களுக்கு கிடச்சிரும். ஒரே நேரத்தில் ப்ரெஷர் குக்கரில் அரிசி பருப்பு இது 2ஐயும் எப்படி குக் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதனால தான் நான் பருப்பை இந்த கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு கூடவே நம்ம ஒரு 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம 1 ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு பாத்திரத்தோட மூடியை போட்டுடலாம். நீங்கள் நார்மலாக டிஃபன் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் மூடி இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். குக்கரில் தேவையான அளவு அரிசியும் தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு நடுவில் தான் நான் இப்போ இந்த பருப்பை வச்சுருக்கேன். இப்போ எப்பவும் போல் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வர வரையும் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட ரைஸ் நல்லா உதிரியாக பூ மாதிரி குக் ஆகிருக்கு. பாருங்கள், இப்போ நான் பருப்பு கிண்ணத்தையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்மளோட பருப்பும் நல்ல குழைவாகவே வந்துருச்சு. இந்த பருப்பை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம மத்து வச்சு கூட கடைய தேவையில்லை, அந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் குக் பண்ணும்போது உங்கள் டைமும் சேவ் ஆகும், உங்களோட கேஸும் சேவ் ஆகும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம சமையலுக்கு அடிக்கடி தேவைப்படுற ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா அது இஞ்சி பூண்டு தான். அந்த இஞ்சி பூண்டை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அரைச்சி பேஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம மொத்தமாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் எப்படி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டும் இஞ்சியும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது எப்போவுமே நம்ம இஞ்சியை தான் ஃபஸ்ட்டு சாஃப்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் பூண்டு ஆட் பண்ணி அரைக்கணும். அதே மாதிரி நீங்கள் பேஸ்ட் அரைக்கும்போது கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ரொம்பவே சாஃப்டான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பேஸ்ட் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி மிக்சியில் ஒரு சுற்று ஓட விட்டு எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா போதும். 2 மாதம் வரைக்கும் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ 5th டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே தனித்தனியாக பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். பட் நம்ம சமைக்கும்போது ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்துகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக டைம் தான் வேஸ்ட் ஆகும். அந்த டிலே ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எல்லா ஐட்டம்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சமைக்கும்போது ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த ஒரு பாக்ஸை மட்டும் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த பாக்ஸில் எந்த ஐட்டம் தீருதோ நீங்கள் உடனே ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டென்ஷன் இருக்காது, டக்குன்னு வேலையும் முடிஞ்சிரும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி வச்சுருப்போம், தேவைப்படும் போது ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறதுக்காக. சம்டைம்ஸ் என்னைக்காவது நீங்கள் மறந்துட்டீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதிக குவான்டிட்டியில் ஐஸ் க்யூப் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணலான்னா இப்போ பார்க்க போகிறோம். ஐஸ் ட்ரேயில் தண்ணி ஊற்றி எப்பவும் போல் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃப்ரீஸ் பண்ண ஐஸ் க்யூப்பை அப்படியே ட்ரேயில் வச்சுருக்காம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஐஸ் க்யூப் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னே. அந்த பாக்ஸ் ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஐஸ் க்யூப்பை ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா எமர்ஜென்சியாக உங்களுக்கு எவ்வளோ ஐஸ் க்யூப் தேவைப்பட்டாலும் ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸில் ஐஸ் க்யூப் தீர தீர நீங்கள் திரும்பவும் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கும்போது டயர்டாக இருக்கும். ஸோ காஃபி குடிக்கணும் போல் தோணும். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் போய் பாலை காய்ச்சி காஃபி போடுறதுக்கு எரிச்சலாக வரும். ரொம்பவே சிம்பிளாக ஒரு சொட்டு பால் கூட யூஸ் பண்ணாமல் வெறும் ஒரு கிளாஸ் வெந்நியை வச்சு எப்படி காஃபி போடுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் சுகருக்கு 6 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காஃபி கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னா 7 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்ட்னாலும் ஓகே. இப்போ இது எல்லாமே நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பர்பான இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த காஃபி பவுடர் உங்கள் கிச்சனில் இருந்தால் போதும். பாலே இல்லாமல் நிமிஷத்தில் நீங்கள் சுட சுட காஃபி குடிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். 3 மாதம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு காஃபி குடிக்கணும்னு தோணும் போதெல்லாம் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டம்ளர் வெந்நீர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். சுட சுட காஃபி ரெடி ஆயிரும். ட்ராவலிங் டைமில் கூட நீங்கள் இந்த காஃபி மிக்ஸை எடுத்துகிட்டு போகலாம். இப்போது 8th டிப்ஸ் பார்க்கலாம். எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ இல்லையோ நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக லெமன் இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கலான்னு நினச்சா போய் லெமனை கட் பண்ணி ஜூஸ் போடுறதுக்கு கொஞ்சம் சோம்பலாகவே இருக்கும். உங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வீட்டில் இருக்க லெமன் எல்லாம் கட் பண்ணி ஜூஸ் எல்லாம் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ஜூஸை ஒரு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஐஸ் க்யூப் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தேவைங்கும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும். கிச்சனில் உங்களோட வேலை பாதியாக குறைஞ்சிரும். ரொம்ப நேரம் நீங்கள் கிச்சனில் இருக்க வேண்டியதில்லை. என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.